மல்லி ராஜேஸ்வரி பற்றின எல்லா உண்மையும் மல்லிக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. மல்லி எப்படியாவது விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஸ்டேஷன் போகிறாங்க. அதுக்குள்ளே ராஜ் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆளுங்களை செட் பண்ணி நம்ம அன்னபூர்ணியை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த செய்தி மல்லிக்கு அதுக்கு போகுது. மல்லி துடிச்சு போகிறாங்க. சரி, நாம் இப்போது விஜயை பார்க்கறத விட போயிட்டு பெரியம்மா பார்க்கலாம் அப்படின்னு மல்லி அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வந்து பார்த்தா இங்கே அன்னபூர்ணி அடிப்பட்டு தலையில் கட்டு போட்டு ஐசியூவில் படுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே மல்லிக்கு அழுக தாங்க முடியல. மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. அழுது மட்டும் இல்லாமல் நேராக ஓடி போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டரும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா, நல்ல வேலை உயிருக்கு ஆபத்து இல்லை, நீங்கள் போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் மல்லியும் உடனே உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்ததும் அன்னபூர்ணி, அழாத மல்லி, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எவனோ தெரில படுபாவி, ரோட்டில் நான் ஓரமாக தான் போயிட்டு இருந்தேன் மல்லி, திருப்புன்னு வந்து என் மேலே மோதிட்டான். அதுவும் நான் இன்னும் சின்ன உருவமா, கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு, எவ்வளோ பெரிய உருவம் நடந்தது கூட தெரியாது, எவனோ வேணும் தான் பண்ணியிருக்கான் போல. மல்லி ஒன்று, கண்டிப்பாக பெரியம்மா, எனக்கு அந்த டவுட் இருக்குது, கண்டிப்பாக வேணும் தான் பண்ணியிருக்கா அவ. என்ன அவளா? என்ன சொல்கிற மல்லி? அம்மா பெரியம்மா, நாம் நினைக்கிற மாதிரி அந்த ராஜேஸ்வரி சாதாரண ஆள் இல்லை. என்ன மல்லி சொல்கிற? அவள் என்ன பண்ணா? பெரியம்மா, எனக்கு தெரிஞ்சு அவள் தான் உங்களுக்கு இப்படி பண்ணியிருப்பான்னு தோணுது. ஏய் மல்லி, இல்லை மல்லி, அவள் ஏன் பண்ண போகிறா? அவளுக்கு நம்மளை பிடிக்காதான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக இந்த அளவுக்கா போவாவ? நீங்கள் வேறு பெரியம்மா, அவள் என்ன காரியம் பண்ணிக்கா தெரியுமா? விஜய் இப்போது உள்ள இருக்கிறதுக்கு காரணமே அவள் தான் பெரியம்மா. என்ன போல சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் பெரியம்மா, இன்றைக்கி வக்கீல் வீட்டுக்கு வந்தார். வந்த வக்கீல்கிட்ட அந்த ராஜேஸ்வரி என்ன சொன்னா தெரியுமா? என்ன போல சொன்னா, விஜய் உள்ளே இருக்கணும், நிரந்தரமாக விஜய் இன்னும் 2 வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது, அப்போ தான் விஜயோட சொத்து எல்லாத்தையும் நான் எடுக்க முடியும், என் பேருக்கு மாற்ற முடியும், எனக்கு அந்த சொத்து எல்லாம் வேணும், விஜய் ஒன்றும் இல்லாமல் நடுரோட்டில் நிற்கணும், அப்போ தான் விஜய் நான் சொல்கிறத கேட்பான், இல்லைனா அந்த மல்லி கூட சேர்ந்துக்கிட்டு நான் சொல்கிறத கேட்க மாட்டான், அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயை திட்டம் போட்டு அவர் பிஸ்னஸில் இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்க, பண்ணி தான் விஜயை உள்ளே அமைச்சிருக்காங்க பெரியம்மா. நம்ம நினைக்கிறத விட ராஜேஸ்வரி ரொம்ப பெரிய மோசக்காரி. எனக்கு தெரிஞ்சு அவள் தான் இப்படி பண்ணியிருப்பான்னு சந்தேகமாக இருக்குது பெரியம்மா. இதுக்கப்புறம் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெரியம்மா அப்படின்னு சொன்ன உடனே அன்னபூர்ணி ரொம்ப ஷாக்காக வராங்க. என்ன பிள்ளை நீ என்னென்னமோ சொல்கிற? நான் கூட இந்த ராஜேஸ்வரி ஒரு கோவக்காரி, வேணும்னு பழி வாங்குறான்னு நினச்சேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு சதி பண்ணுவான்னு சத்தியமாக யோசிக்கல பிள்ளை. அதுதான் பெரியம்மா நான் நினச்சேன். ஆனால் நம்ம நினச்சதை விட அவள் இவ்வளோ மோசமெல்லாம் இருக்கா. கூட போகிற தம்பியவே பழி வாங்க நினைக்கிறா. அப்படிங்கும்போது நீங்கள் நான்லாம் எவ்வளோ தான் பெரியம்மா? கரெக்டு தான் புள்ள. இந்த விஷயம் விஜய் தம்பி தெரியுமா? அதான் பெரியம்மா சொல்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போனேன். அப்போ தான் ஃபோன் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து, நீங்கள் இது மாதிரி அடிப்பட்டு கிடக்கீங்க அப்படின்னு. உடனே வந்துட்டேன் பெரியம்மா, விஜய்கிட்ட நான் சொல்லலை. பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே போலீஸ் வராங்க, விஜய் வர்றாரு, இங்கே சவுண்டு கேட்குது. மல்லி ஒன்று, பெரியம்மா ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து நிற்கிறாரு. மல்லி, வெண்பாக்கு என்னாச்சு? வெண்பா எங்கே? வெண்பா வெண்பா அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா நம்ம வெண்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. உடனே விஜய் வெண்பா ஓடி கட்டி பிடிச்சி அழுகுறாரு. வெண்பா குட்டி, உனக்கு ஒன்றும் இல்லையம்மா, நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இன்னும் ஒன்றும் இல்லை டாடா, எனக்கு என்னாச்சு, பிக் பார்ட்டிக்கு தான் அடிப்படை அடித்தான், உங்களுக்கு ஒன்றும் இல்லை டாடா, நீங்கள் ஏன் வீட்டுக்கு வர மாட்டீங்க, நீங்கள் எப்போடா வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. மல்லிக்கு ஒன்றுமே புரியல. விஜய் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு போலீஸை கேட்குறாங்க. போலீஸ் அப்போ தான் சொல்கிறாங்க, இது மாதிரி வெண்பாக்கு அடிபட்டு போச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களே. இல்லை சார், வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகலை, எங்கள் பெரியமாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்து, என்ன மாதிரி சொல்கிற, நீ தான் கால் பண்ணி போலீஸை சொன்னியாமே, இது மாதிரி வெண்பாக்கு அடிபட்டு போச்சு, வெண்பா உயிருக்கு ஆபத்தில் இருக்கா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் மல்லி ஒன்று, இல்லை விஜய், நான் எதுவும் சொல்லலையே, நான் பெரியமாவுக்கு அடிபட்டு போச்சுன்னு தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன், மற்றபடி நான் எதுவும் சொல்லிட்டு வரலையே விஜய் அப்படின்னு சொன்னதும், இல்லையே மல்லி, அந்த கான்ஸ்டபிள் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக ராஜி, ஆமாம் விஜய், அவள் தான் சொல்லியிருக்கா, அவள் வேணும் திட்டம் போட்டு நிறைய கேட்டுட்டு விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா விஜய் அப்படின்னு ராஜேஸ்வரி வராங்க. ராஜேஸ்வரியை பார்த்தா மல்லிக்கு செம்ம அதிர்ச்சி. ஒன்று, ஓ இது எல்லாமே ஓம் பிளான் தானா அப்படின்னு மல்லி முந்திக்கிட்டு, ஐயோ விஜய், உங்கள் அக்கா சொல்கிறது நம்பாதீங்க, உங்கள் அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல வழி கிடையாது, அவள் எவ்வளோ பெரிய மோசக்காரி தெரியுமா, அவள் தான் உங்களை நல்லா திட்டம் போட்டு ஏமாற்றி ஜெயிலுக்குள்ளே அமைச்சிருக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண ஆள் இல்லை அப்படி இப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ராஜி ஒன்று, பாத்தியா விஜய், நான் என்ன பண்ணேன் இப்போது சொல்லி பார்க்கலாம், கான்ஸ்டபுள் மல்லி தான் வெண்பாக்கு அடிபட்டு போச்சுன்னு சொன்னார் இன்ஸ்பெக்டர், நான் வந்து வெண்பாவை வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வரேன், அவ்வளோதான், எனக்கு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணார், அதனால் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த மல்லி பார்த்தியா, சம்மந்தமே இல்லாமல் என்னென்ன சொல்கிறான்னு பாரு, இதுதான்மா விஜய் அந்த மல்லியோட கேரக்டர். ஒன்று என்னையும் பிரிக்கணும், ஏன்னா சொத்தெல்லாம் உன் பேரில் இருக்குல்ல, சொத்தெல்லாம் அடையணும்ல, அதுக்கு இறஞ்சிதான் நான் தானே அந்த வீட்டில் இருக்கேன், அதனால் அவள் என்னை கழட்டி விடுறதுக்கு என்னென்னமோ திட்டம் போடுறா. விஜய், அவள் சொல்கிறது நம்பினா சொல்லிவிடு, அக்கா இப்போவே கிளம்பி கனடா போயிடுறேன். ஐயோ அக்கா, நீ வரையும் அக்கா இப்படி கோவப்படுற? ஒன்றும் இல்லைக்கா. மல்லி, என்னாச்சு மல்லி உனக்கு?
ஏன் இப்படி பண்ணுற? வெண்பாக்கு அடிபட்டு போச்சுன்னு நீ தான் ஸ்டேஷன் வந்து சொல்லியிருக்க. ஐயோ விஜய், நான் ஸ்டேஷன் வந்ததெல்லாம் உண்மை தான். நான் அங்கேயே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு வந்தது உண்மை தான். ஆனால் வெண்பாக்கு அடிபட்டுச்சுன்னு நான் சொல்லி யார்ட்டையுமே சொல்லலை விஜய். என்ன மல்லி, ஸ்டேஷன் வந்திருக்க, அடிபட்டிருக்க, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லியிருக்க, ஆனால் வெண்பாக்கு இல்லைன்னு சொல்கிறியே, அப்புறம் யாருக்குன்னு சொன்னேன்? இல்லை விஜய், நான் யாருக்குமே சொல்லலையே. அப்புறம் எப்படி மல்லி கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க? ஏன் மல்லி இப்படி பண்ணுற? நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் மல்லி, திரும்ப திரும்ப என் மனசை நோக்கடிக்காத மல்லி, ப்ளீஸ் மல்லி அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் ஒன்று, இங்கே பாருங்க விஜய், உங்கள் குழந்தைக்கு அடிபட்டு போச்சுன்னு சொல்லலாம் அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இதே மாதிரி எங்களை ஏமாற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் எப்போதுமே ஏமாற மாட்டோம். நாளை பின்ன உண்மையாகவே உங்கள் குழந்தைக்கு எதுனா ஆனால் கூட திரும்பி அழைச்சிட மாட்டோம். எங்கள் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க. நான் இதுக்கே உங்கள் மேலே கேஸ் பண்ண வேண்டியிருக்கோம், வாங்க போகலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்துகிட்டு போகிறாங்க. மல்லி, விஜய் நான் சொல்கிற கேளுங்க விஜய் கேட்க, விஜய் காதில் வாங்காமல் கோவத்தோட போகிறாரு. ராஜு உடனே மல்லியை பார்த்து, என்ன மல்லி, என்ன என்னோட திட்டத்தெல்லாம் விஜய்கிட்ட சொல்லி என்ன நீ துரத்தலான்னு பார்த்தியா? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது, புரியுதா? இப்போ தெரிஞ்சிருக்கோம் என்னை பற்றி. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே விஜயை 2 வருஷத்துக்கு ஜெயிலுக்குள்ளே வச்சு அவன் சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றி ஒன்றையவும் இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தலை நான் ராஜேஸ்வரி இல்லடி அப்படின்னு மல்லி முன்னாடியே கெத்தாக சீனை போட்டுட்டு ராஜேஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. மல்லிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி போடி போ, உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மல்லியுடைய புது ஆட்டத்தில் நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு மல்லி மனசில் நினச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க.